சோசியலில் மக்களாட்சிங்கிற டாப்பிக்லேருந்து பார்க்கலாம். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆப்ரஹாம் லிங்கன். மக்களாட்சி பிறப்பிடம்னு எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம்ங்கிறதுலேருந்து தான் என்ன வந்திருக்கு மக்களாட்சி. அதில் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் டெமோக்ராசி. இது எப்படி ரெண்டாக பிரிப்போம்னா டெமோஸ் கிரேட்டியா. டெமோஸ்னால் என்னது மக்கள், கிரேட்டியாங்கிறது வந்து என்னது அதிகாரம் அல்லது ஆட்சின்னு, அதை தான் என்னன்னு சொல்லுவோம் டெமோக்ரஸி. இதில் வந்து 2 டைப் இருக்குது, டைரக்ட் டெமோக்ரஸி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இப்போ அதோட இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். மக்கள் ஆட்சிங்கிறது தான் என்ன சொன்னோம், இப்போ இங்கிலீஷில் பார்த்தோம், இதில் தமிழில் பாருங்கள். நேரடி மக்களாட்சி, பிரதிநித்துவ மக்களாட்சி. நேரடி மக்களாட்சிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எதை சொல்லலாம், சுவிட்சர்லாந்து சொல்லலாம். இதுவே பிரதிநித்துவ மக்களாட்சி எங்கே நடைபெறுதுன்னா இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் நடைபெறுது. இதில் என்னென்னா இருக்கும்னா நேரடி மக்களாட்சியில் சட்டங்கள் மற்றும் விதிகள் இருக்கும், வாக்குகள், மக்கள் வந்து இதை வந்து ஓட் போடுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிரதிநித்துவ மக்களாட்சியில் சட்டம் மற்றும் விதிகள் இருக்கும், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், வாக்குகள், மக்கள், இந்த ஆர்டரில் இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.